ஹாய்! இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனல்ல வந்த வீடியோஸ்க்கு நீங்க குடுத்த சப்போர்ட்க்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோவையும் ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே ரிசீவ் ஆகும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வந்துட்டு பிகினர் வேர்ட்ஸ் தான் நம்ம லேர்ன் பண்ண போறோம். பிகினர் வேர்ட்ஸ்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா, புகழ். இப்ப யாரையாவது வந்து புகழுங்க, புகழ்றோம் அப்படின்னா, அத வந்து இங்கிலீஷ்ல பிரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? பிரைஸ். புகழ் அப்படின்னா பிரைஸ். ஏதாவது ஒரு விஷயத்துல ஆர்வமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அத வந்து இங்கிலீஷ்ல வந்து கியூரியாசிட்டி. ஆர்வம், கியூரியாசிட்டி. ஆர்வம் அப்படின்னா கியூரியாசிட்டி. பசி. பசின்றதுக்கு இங்கிலீஷ் வார்த்தை ஹங்க்ரி. ஹங்க்ரி. பசி, ஹங்க்ரி. தாகம். ஓகேவா? நமக்கு அ தவி தண்ணி தவிக்குது, தாகமா இருக்குதுன்னு சொல்லுவோம்ல. அதோட இங்கிலீஷ் வார்த்தை தர்ஸ்ட். தாகம் அப்படின்னா தர்ஸ்ட். தாகம் எடுக்குது அப்படின்லாம் சொல்றோம். இல்ல தண்ணி தவிக்குது அப்படின்லாம் சொன்னோம்னா தர்ஸ்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? தாகம் அப்படின்னா தர்ஸ்ட். இப்ப தூங்குறது வேற, தூங்கி விழுகிறது வேற. ஓகேவா? நமக்கு நம்மள அறியாமலே வந்து தூங்கி விழுறோம் அப்படின்லாம் சொல்லுவோம்ல. அத வந்து இங்கிலீஷ்ல ட்ரவுசி. ட்ரவுசி. தூங்குறது வந்து ஸ்லீப். ஓகேவா? இது வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஸ்லீப் அப்படின்னா தூங்குறது. பட் தூங்கி விழுகிறது அப்படின்னா, இப்ப நான் வந்து ஏதாவது ஒரு போரிங் லெக்சர் கேட்கும்போது, நமக்கு பிடிக்காத விஷயத்த பண்ணும்போது, நமக்கு ரொம்ப போர் அடிச்சு ஒரு மாதிரி நம்மள நம்மள அறியாமலே கண்ண கட்டும்ல. அததான் வந்து இங்கிலீஷ்ல ட்ரவுசி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ புகழ் அப்படின்னா பிரைஸ். ஆர்வம் அப்படின்னா கியூரியாசிட்டி. பசி அப்படின்னா ஹங்க்ரி. தர்ஸ்ட் தாகம். தூங்கி விழுறது அப்படின்னா ட்ரவுசி. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, தடை. தடை அப்படின்னா இப்போ வந்து ஏதாவது ஒன்று இடைஞ்சலா இருக்கு. இப்போ நம்ம போயிட்டுருக்கோம், அந்த போகிற வேல வந்து ஒரு கல் இருந்தது அப்படின்னா, நான் நடக்கிறதுக்கு அது தடையா இருக்கு அப்படின்னு சொல்லுவோமா? அந்த மாதிரி தடையெல்லாம் என்ன சொல்லுவோம்னா அப்ஸ்டக்கல் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா இப்போ நான் வந்து ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணும்போது, யாராவது வந்து அத பண்ணாதன்னு சொல்லி இது பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பெர்சன வந்து நம்ம அப்ஸ்டக்கல்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? தடை அப்படின்னா அப்ஸ்டக்கல். தொல்லை அப்படின்னா டார்ச்சர். தொல்லை, தொல்லை பண்ணாத அப்படின்லாம் சொல்லுவோம்ல. தொல்லை அப்படின்னா இங்கிலீஷ்ல டார்ச்சர் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பொறாமை. பொறாமை அப்படின்னா வந்து ஜெலசி. பொறாமை, ஜெலசி. பொறாமைன்னா என்னன்னு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். பொறாமையோட இங்கிலீஷ் வார்த்தை ஜெலசி. தற்பெருமை, ரொம்ப தற்பெருமை. இப்ப நம்மள பத்தி பெருமையா நம்மளே சொல்லிக்கிறது. அதுதானே தற்பெருமைன்னு சொல்லுவோம். அதோட இங்கிலீஷ் வார்த்தை கான்சைட். 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 லாஸ்ட் வார்த்தை வந்து திமிரு. ரொம்ப திமிரு பிடிச்சிருக்கான், ரொம்ப திமிரு பிடிச்சவளா இருக்கே அப்படின்லாம் சொல்லுவோம்ல. அதோட இங்கிலீஷ் வார்த்தை arrogant. arrogant. தடை அப்படின்னா obstacle. தொல்லை அப்படின்னா டார்ச்சர். பொறாமை அப்படின்னா ஜெலசி. தற்பெருமை அப்படின்னா கான்செப்ட். திமிரு அப்படின்னா arrogant. திமிரு, arrogant. நாளைக்கு இன்னும் 10 வேர்ட்ஸோட உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்க. கண்டிப்பா பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். நான் வந்து டெய்லி 10 வேர்ட்ஸ் போடுறேன் அப்படின்னா, கண்டிப்பா நீங்க அத ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு 5 வேர்ட்ஸ், 6 வேர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்மளால வந்து சுலபமாவே நம்மளால இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகள வந்து புழக்கத்துல பயன்படுத்திட்டே இருந்தோம் அப்படின்னா,
இன்னும் சீக்கிரமே நம்மளால ஆங்கிலத்துல நல்லாவே பேச முடியும். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம எப்பவுமே வந்து வீட்ல உபயோகப்படுத்துற ஒரு வார்த்தை தான். ஸோ அதனால தான் அந்த மாரி வார்த்தைகளா தேர்ந்தெடுத்து அதோட மீனிங்க நான் குடுத்துட்ருக்கேன். ஆ இந்த வீடியோவ மட்டும் சும்மா பார்த்துட்டு இல்லாம, தயவு செஞ்சு அந்த வார்த்தைகளையும் பயன்படுத்த ஆரம்பிங்க. ஒரு 10 வார்த்தை வந்து ஒண்ணா படிக்க முடியலனாலும் 5, 5 வார்த்தையா படிச்சு அத பயன்படுத்துங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மறந்துறாதீங்க. திரும்ப திரும்ப அந்த வார்த்தைகள பயன்படுத்தினா தான் உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இல்ல இன்னும் ஏதாவது பெட்டரா வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் பண்றேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். பாய்.